Praise the Lord. Praise the Lord. நாங்கள் தியானத்துக்குள்ளுக்க போகிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு சபத்துக்கு போவோம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அம்மாந்த இயேசுவே, இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எமக்கு தயார் செய்துள்ள அனைத்தையும் நாங்கள் உங்கள் கண்முன் உங்கள் கையில் ஊடாக அதை ஏற்றுக்கொண்டு அதில் பயணம் செய்ய எங்களுக்கு கிருபை தந்தரலும். அதிகமான ஞானத்தையும் அன்பையும் அறிவையும் எங்களுக்கு பொழிந்தரலும். அனைத்தையும் எங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கற்று நிற்கின்றோம். ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். குட் மார்னிங், காலை வணக்கம் எல்லாருக்கும். நிறைய நாளைக்கு பிறகு நான் ஜூமில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் 11 நாள் தான் இருக்குது லென்ட் முடிகிறதுக்கு, தவக்காலம் முடிய எங்களுக்கு இந்த ஈஸ்டர் வர்றதுக்கும் 11 நாள். இந்த 40 நாளில் நாங்கள் ரொம்ப ரொம்ப தியானத்தின் வழியாகவும் ஜெபத்தின் வழியாகவும் ஆண்டவர் எங்களை கூட்டி போனதை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த 11 நாளை நாங்கள் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் எங்களை மென்மேலும் தயார் செய்ய போகிறாரு. அந்த நம்பிக்கையை நாங்கள் உங்களுக்கு வச்சுக்கொள்வோம். நான் இதில் வாசகங்கள் பெருசாக வாசிக்க போகிறதில்லை. அந்த வாசகங்கள குறிப்புகளும் சில வாசகங்கள தொகுப்பில் மட்டும்தான் நான் வாசிக்க போகிறேன். எனக்கு டைம் வேறு குறைவாக தான் இருக்குது. அதனால எல்லாருக்கும் தெரியும், இந்த முதல் வாசகம் தானியல் நூலிலிருந்தும் நற்செய்தி யோவானிலிருந்தும் இருக்குது. இப்போ நாங்கள் தானியல் நூலை எடுத்தோம்னா அதில் நாங்கள் பார்க்குறோம், பபிலோனில் இருக்க 3 இளைஞர்கள் அவங்க அரசர் சொல்கிறத அவங்க கேட்கல. அதை பார்க்குறோம். அரசர் சொல்கிறாரு, அவருடைய சிலையை பணிந்து கொள்ளுமாறு கேட்குறாரு. அவர் அதில் கேட்குற அழகா, நீங்கள் நான் அமைத்துள்ள அந்த தங்கச் சிலையை பணிந்து கொள்ள மறுப்பது உண்மையான. அவங்க உடனே சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் இதை மறுக்கிறோம். அரசர் உடனே சொல்கிறாரு, ஒரு தீ சுளைக்குள் போட அவங்கள இருக்க சோல்ஜர்ஸுக்கு உத்தரவிடுறாரு. அவர் சொல்கிறாரு, அதை 7 மடங்காக இன்னும் தீய மூட்டுங்க சொல்லி. இதில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, அந்த 3 பேரையும் தூக்கி அந்த தீயில போடுங்க. போட்ட பிறகு ஒரு அழகான விஷயம் நடக்குது. அதில் அந்த அரசர் சொல்கிறாரு, கட்ட அவிழ்ந்து விட்டவர்களாய் நெருப்பில் நடுவில் 4 பேர் உலவுகின்றதை நான் காண்கின்றேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லை. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதில் ஒரு அழகான விஷயம் இருக்கு. பாருங்க, அந்த அரசர் ஒரு நெகட்டிவ் ரோலை பிளே பண்றாரு. இதில் ஒரு நெகட்டிவான ஆள், அவரை தான் தூக்கி போடுறாரு. ஆனால் அந்த நெகட்டிவான ஆளுக்கு அந்த 4வது ஆள் விளங்குது, ரொம்ப கிளியராக விளங்குது. அந்த 4வது ஆள் இறைமகன்னு கூட அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம் நம்மட வாழ்க்கையை நாம் யோசிச்சு பார்ப்போம். நமக்கு அந்த 4வது ஆள் விளங்குறாரா? அந்த இறைமகன் நம்மளோட தான் இருக்காருன்னு விளங்குறாரா? எவ்வளோ தடவை நாமளும் அது மாதிரி ஒரு தீயில விழுந்திருப்போம், இதே மாதிரி ஒரு பிரச்சனையில விழுந்திருப்போம், இதே மாதிரி ஒரு ஒரு தொல்லைக்கூடிய ஒரு விஷயத்துல விழுந்திருப்போம். அதில் நாம் இயேசுவை காண்றோமா? அந்த 4வது ஆளை காண்றோமா? ரொம்ப கவலைக்குரிய விஷயம்தான். சில நேரத்துக்கு நிறைய பேர் நாங்கள் அதை காண்றதில்லை. ஏன்னா நாம் கூப்பிடுற தூரத்தில் தான் ஆண்டவர் இருக்கார். வெகு தொலைவில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கார். இதை தான் புனித அகுஸ்தீனார் சொல்கிறாரு, நம்பிக்கை என்பது நீங்கள் காணாததை நம்புவதை குறிக்கின்றது. எவ்வளோ அழகான விஷயம்! காணாததை நம்புறது.
ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? நம்ம காணாத ஒரு விஷயத்த நம்புறது தான் நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்று கூறுகின்றார். ஆமாம் அன்பர்களே, அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கா? இந்த நம்பிக்கையில் நம்ம ஊறி இருக்கோமா? ஆண்டவர் இப்போது என்னோட இருக்கிறாரு, அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கா? சற்று சிந்தித்து பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் நற்செய்தியை பார்த்தோம்னா யோவான், அதில் சின்னதாக ஒரு அழகான குறிப்பை நான் சொல்லணும்னா, ஒரு உண்மையின் விடுதலை, அதுதான் அந்த நற்செய்தியே. ஒரு உண்மையின் விடுதலை. நான் எல்லாத்தையும் வாசிக்க போகிறதில்லை, நான் குறிப்புகளை மட்டும் தான் சொல்ல போகிறேன். இயேசு அவர்கிட்ட மேலே நம்பிக்கை வச்ச யூதர்களுக்கு அவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். பாருங்க, இயேசு சொல்றாரு, உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். வேறு எதுவுமே இல்லை. அந்த உண்மை எதுலேருந்து வருது? அவருடைய வார்த்தையில, இறை வார்த்தையிலேருந்து வார உண்மை உங்களை விடுவிக்கும்னு சொல்றாரு. நாங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்துலேருந்து விடுதலை பெறணும்னு ஆசைப்படுறோம். நிறைய விஷயங்கள், நம்மளோட பாவங்களாக இருக்கட்டும், நம்மளோட செயல்களாக இருக்கட்டும், நமது வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிம்மதி வேணும், எல்லாத்துலேயுமே சந்தோஷம் வேணும்னு இருக்கும். ஆனால் ஈஸியான, லேசான, இலகுவான வழியை தான் இயேசு சொல்கிறாரு, அவரோட வார்த்தையை கடைப்பிடிங்க, அது மட்டும் காணும். வார்த்தையை கடைப்பிடிச்ச உடனே அந்த விடுதலை வர்றத இயேசு இந்த வார்த்தையின் மூலம் தெளிவாக சொல்கிறார். ஆமாம், இந்த வார்த்தையை கடைப்பிடிக்கிற போது முக்கியமாக நடக்க போகிற 2 விஷயங்கள். முதலாவது, நம்ம பாவத்திலேருந்து வெளியே வரோம். 2வது, இறைவன் ஞானம் எங்களுக்கு ரொம்ப கிடைக்கிது. ஆமாம், நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஞானம் பெற்ற அனைவர்களுக்கும் எல்லாமே இருந்துச்சு, எல்லாம். ஏன்னா ஞானம் பெற்றோல்கிட்ட முக்கியமான கிடைச்ச ஒரு 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 பரிசு தான் ஆண்டவரோட வாய்ஸ். ஆண்டவர் பேசுறது ரொம்ப கிளியராக கேட்டது. ஆமாம், இங்கே நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அந்த ஞானம் கிடைக்கணும், எல்லாருக்குமே அந்த ஞானம் இருக்கணும்னு நான் இறைவனுக்கு ஜெபிக்கிறேன். இந்த ஞானத்தை பற்றி ஒரு அழகான ஒரு ஒரு ஞானம் எப்படி கிடைக்குது, இறைவனோட வார்த்தையில் எப்படி தங்கி இருக்கலாம், எப்படி இந்த விடுதலை கிடைக்குதுன்னு புனித திரேசா ஆஃப் அவிலா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. அவங்க சொல்கிறாங்க, புனித திரேசா ஆஃப் அவிலா, உண்மை உங்களை விடுதலையாக்கும், ஆனால் முதலில் அது உங்களை வருத்தப்படுத்தும். உண்மையா இல்லையா? வருத்தப்படுத்தும். அது உண்மைதான். ஒரு உண்மை நம்மளைய வந்தடையக்குள்ள, ஒரு விடுதலை நம்மளுக்கு வந்தடையக்குள்ள நம்ம பல விதமான விஷயங்களுக்குள்ளுக்கால போயிருப்போம், போகணும். அந்த போகிற விஷயம் கரடு முரடாக இருக்கும், சில நேரத்துக்கு மேலேயும் கீழேயுமா இருக்கும், நம்மளை வருத்தப்படுத்தும். ஆனால் அந்த வருத்தத்தினூடாக ஆண்டவர் நமக்கு அந்த வருத்தத்தை கூட சுவையாக பார்க்கறதுக்காக ஒரு கிருபையையும் ஒரு ஞானத்தையும் கொடுத்துருப்பாரு. அதை தான் நம்ம பார்க்கணும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன சம்பவம், என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். உண்மையான விடுதலை இயேசுவின் வார்த்தையை கடைப்பிடித்ததால் எனக்கு நடந்த ஒரு சந்தோஷமான விஷயம். இங்கே நிறைய பேர் என்னோட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஒரு சின்ன காரில் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் இந்த கார் ஒரு பெரிய ஒரு விபத்து உள்ளாச்சு. இந்த காருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு நான் அந்த காரை கொடுத்து, அந்த காரை கொண்டு போய் அந்த காரை முட்டி கிட்டத்தட்ட ஒரு 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 9 to 12 லட்சத்துக்குள்ளான ஒரு பெரிய ஒரு செலவுக்குள்ளான ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த நேரம் என்கிட்ட உண்மைக்குமே என்கிட்ட ஒரு சதம் கூட காசு இருக்கல. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது? நான் யாருக்கிட்டமே, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, என் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது, இந்த குறிப்பிட்ட சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும்.
நான் உடனே கோயிலுக்கு போனேன். அந்த நடந்த உடனே நான் கோயிலுக்கு போனேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சித்தம் போல எனக்கு ஆகட்டும். எனக்கு எங்கேருந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னு தெரியலை. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் இந்த ஆளை இந்த வண்டியை கொண்டு போய் முட்டுனால முழுமையாக மன்னிக்கிறேன். நான் வண்டியில் பிறக்கலை, வண்டியோட பிறக்கலை. எனக்கு பஸ்ஸுலையும் போகலாம், நடந்தும் போகலாம் ஆண்டவரே. ஆனால் உங்களோட விருப்பம் இருந்தால் அது நடக்கட்டும், அவ்வளோதான். ஆண்டோட வார்த்தையில் தங்கியிருந்தேன். ஆண்டவர் நாங்கள் ரொம்ப நேரம் அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கப்போல ஆண்டவர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். எல்லாத்துக்கும் தெரியுமா, ஆண்டவரோட எல்லாரும் அந்த சைலண்ட்டான டைமை பார்த்துருப்போம். ஆனால் அந்த அமைதி, அந்த சைலண்ட், அந்த அமைதி எனக்கு ரொம்ப அமைதியை கொடுத்துச்சு. நான் ஆண்டவரில் ரொம்ப தங்கியிருந்தேன். அதுக்கு பிறகு அதுவும் ஒரு தவக்காலத்தில் தான் நடந்துச்சு. தவக்காலம் அந்த போன வருஷம் 2 வருஷத்துக்கு போது ஒரு பெரிய மீட்டிங், ஒரு கிழமை ஃபுல்லாக இருக்க மீட்டிங். அந்த மீட்டிங்கில் கூட நிறைய பேருக்கு அது தெரியாது. மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு 1 மாதம் முடிஞ்சது, 2 மாதம் ஆகுது. ஆமாம், நான் அந்த வார்த்தையில் கடைப்பிடிச்சு அதில் தங்கியிருந்தேன். எனக்கு தெரியும் இதுக்கு விடுதலை இருக்குது, டெஃபினட்டாக விடுதலை இருக்குது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஆனால் என் எதிர்பார்ப்புலேருந்து எல்லாமே, என் எதிர்பார்ப்பு ஒன்று எல்லாத்தையுமே உரமாக்கி வச்சுட்டு என் எதிர்பார்ப்பு ஆண்டவர்னு மட்டும்தான் தங்கியிருந்தேன். அந்த நேரம் 2 மாதத்துக்கு பிறகு எனக்கு என் பேங்க்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்ச ரூபா காசு வந்துச்சு. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க, நீ போயிட்டு இதுக்காக ஒரு கேஸை போடு, சரி ஏன்னா அந்த அந்த முட்டு நாட்கள மேலே ஒரு கேஸ் போடு, அவங்க காசு தரட்டும், இது பண்ணு. நான் எனக்கு இடம் கொடுக்க இல்லை. நான் ஆண்டவரை மட்டும்தான் நம்பியிருந்தேன். ஆண்டவரே உங்களுக்கு ஏழும் இது, ஏன்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கும் காரணம் நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு தேவைன்னா இது நடக்கும், இல்லாட்டி இதை நான் எப்படி கொண்டு போகணும்னு கூட உங்களுக்கு தெரியும். அந்த 12 லட்ச ரூபா காசு வர நான் எஸ்டிமேட் எடுத்து வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபாய்க்கு தான். ஐயோ கூடுதலாக காசு இருக்கே, நான் என்ன செய்கிறது? சரி சொல்லிட்டு நான் வேலையை தூங்க சொன்னேன். அந்த கராஜாக்களுக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிஞ்சு கார் வெளியே வரக்குள்ள எனக்கு ஒரு பில் தந்தாங்க. அந்த பில்லை மொத்தமாகவே அந்த தொகை 12 லட்ச ரூபா. நம்ம தாண்டி நம்மளோட யோசனை, நம்மளோட செயல்கள், நமது உண்மையை தாண்டி உண்மையை கண்டறியும் ஆண்டவர். பாருங்க, என் 9 லட்ச ரூபா எஸ்டிமேட், ஆனால் வந்த தொகை 12 லட்ச ரூபா. வந்த பில்லுமே 12 லட்ச ரூபா தான். ஆண்டவருக்கு தெரியும் இது என்ன நடக்கும், இது எங்கே போய் முடியும், இதுலேருந்து எப்படி கொண்டு வரலாம். அந்த 2 மாதம், அந்த வண்டி இல்லாத 2 மாதம் ஆண்டவர் என்னைய தயார் செஞ்ச விதம் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடுறதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் தான். இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட அந்த வண்டி இருக்குது எங்கள்கிட்ட. அந்த வண்டியை நாங்கள் பாவிக்கிறோம் சேவைக்காக. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப அந்த வண்டி உள்ளுக்கு உட்காந்தாவே எனக்கு ஒரு கோயில் உள்ள உட்காந்த மாதிரி. ஏன்னா அந்த வண்டி உள்ளுக்கு அவ்வளோ ஜெபம் இருந்துச்சு. நிறைய பேர் ஜெபிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு. ஏனெண்டா நான் ஆண்டவரோட வார்த்தையில் தங்கியிருந்தனால. அதே மாதிரி உங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும் வாழ்க்கையில் சில முக்கியமான தேவைகள் இருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆண்டவரில் தங்கிடுங்க, ஆண்டவரோட வார்த்தையில் தங்கிடுங்க. ஆண்டவர் வார்த்தையில் தங்கி இருக்கக்குள்ள ஆண்டவர் உங்களை ஒரு சீடராக இருத்துவார். ஒரு விஷயம், அந்த சீடராக இடத்துக்குள்ள உண்மையான விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று அதே யோவான் வாசகத்தில் இன்னொரு அழகான விஷயம் இருக்கு. பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இதை ஒத்துக்கொள்றவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவம் செய்யும் அனைவரும் பாவத்திற்கு அடிமை.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பாவம் நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால், நம்ம காற்றை கண்ணால் பார்க்கல தெரியுமா, அது மாதிரி கண்ணால் பார்க்க இயலாத தூரத்துக்கு இந்த பாவம் நம்மளை எடுத்துகிட்டு போகும். இதில் ஒரு அழகான விஷயம் என்னென்னா, இந்த பாவத்தையே வென்றவர் தான் இயேசு. இதில் இந்த 40 நாள் உள்ளுக்கு பாவ சங்கீதனம் போயிருப்பீங்க. இன்னும் 11 நாள் தான் இருக்கு. டைம் இஸ் வெரி லிமிட்டட். நடந்து போகாதீங்க, ஓடி போங்க. ஏன்னா இட்ஸ் டைம் டு ரன். ஏன்னா இந்த பாவம் நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் அந்த பெயின் கில்லர்ஸ் எடுத்துருப்போம், பார்த்துருக்கீங்களா? அந்த என்ன சரி, உடம்பு வலி வரக்குள்ள ஒரு சின்ன ஒரு பெயின் கில்லர் எடுத்த பிறகு என்ன நடக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நாங்கள் ஃபுல் ரிலீஃப் ஆயிரும். அது மாதிரி தான் இந்த பாவம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன். பாவம் சொல்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இங்கே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. ஆண்டவரோட பயணிக்கணும்னா கம்ஃபர்ட் ஜோனா, நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறீங்க, வெளியே வாங்க. என்னோட பயணிக்கிற நிறைய பேருக்கு நான் இந்த நேரம் சொல்லுவேன், நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சரியான ரூட்டில் இல்லை, வெளியே வாங்க. ஏன்னா ஆண்டவரோட இருக்கக்குள்ள ஆண்டவர் கொடுக்குற கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்குன்னா, பக்கத்தில் சொர்க்கம் பக்கத்தில் எப்படி இருக்குமோ, ஹெவன் என்ற பக்கத்தில் இருந்தால் ஒரு எண்ணத்தாக இருந்தாலும் நான் முன்னுக்கு போவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். அந்த இடத்துக்கு வாங்க. ஏன்னா இந்த பாவம் இருக்குது. பாவம் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 சில நாங்கள் நினச்சிட்டு இருப்போம், கொலை செய்கிறது தான் பாவம், பொய் சொல்கிறது தான் பாவம், மற்றது நாங்கள் ஊன் இயல்புகளில் விழுந்து இச்சையான செயல்களை தேடுறது தான் பாவம். பாவம் சொல்கிறது இந்த விஷயம் மட்டும் இல்லை. பாவம் சொல்கிறது ஒரு செகண்ட் இது நம்மளால் முடியலைன்னு நினைக்கிறது கூட பாவம் தான். ஏன்னா ஆண்டவரால் எல்லாம் முடியும் நம்பணும். ஒரு செகண்ட் இந்த நொடி எனக்கான நொடி இல்லைன்னு நினைக்கிறது கூட பாவம் தான். ஏன்னா இந்த நொடி ஆண்டவருக்கான நொடி. இந்த மோமெண்ட், இந்த டைம் உங்களுக்கான டைம். அதனால இறுக்கி பிடிச்சிக்கொள்ளுங்க. தான் சொல்கிறார் ஆண்டவரை, நீங்கள் எவ்வளோ இறுக்கி பிடிச்சிக்கொள்ளணுமோ அவ்வளோ இறுக்கி பிடிச்சிக்கொள்ளுங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னத்தான் இருந்தாலும் இப்படி கையை பிடிச்சிக்கொள்ளும், இப்படி கொடுத்தீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் கையை பிடிச்சிக்கொள்ளாதீங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கொள்ளுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். உலகத்தில் நிறைய பேர், ஆண்டவரோடு பயணிக்கிற நிறைய பேர் சின்ன சின்ன பாவ செயல்களால் அந்த பாதையிலேருந்தே வெளிப்பட்டு நிறைய இடம் போயிட்டாங்க. இன்னைக்கு இதில் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. அதில் இல்லாதவங்க கூட நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், ஓடி வாங்க, திருப்பி வந்துடுங்க. ஆண்டவர் நீங்கள் கூப்பிடுற தூரத்தில் தான் இருக்கார். உங்களை விட்டு ரொம்ப தூரமும் போகலை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கார். எனக்கு இதை சொல்லக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் என்ன சகோதரரோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் தெரியும் பாதிரி பியோவை பற்றி. அவர் ஒரு கன்ஃபெசர், பாவ சங்கீதனம் கொடுக்கறதுக்கு பேர் போனவர். அவர் சொல்கிறாரு, ஒரு தடவை பூசை முடிச்சுட்டு வரக்குள்ள அவர்கிட்ட ஆண்டவரோட காயங்கள் இருந்தது. அப்போ குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு கேட்குறாரு, காட்டுங்க பாதிரிப்பியோ, உங்களோட காயங்களை காட்டுங்கன்னு கேட்குறாரு. அந்த வசனம், அவர் சொல்கிற வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழத்தில் பட்டுச்சு மனசில். பாதிரிப்பியோ உடனே சொல்கிறாரு, என் காயங்களை காட்டுவதற்கு முன் உன் காயங்களை காட்டு. அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம் எனக்கு இப்போ கூட புல்லரிக்குது. உன் காயங்களை காட்டு. எவ்வளோ எமோஷனான ஒரு விஷயம் அது. நம்மளோட காயங்களை சரியாக காட்டுறோமா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கான அந்த வில் பவர், நீ உன்னையால் செய்ய முடியும், உன்னோட காயங்களை காட்டு, அதை நாங்கள் சரியாக காட்டுறோமான்னு சிந்தித்து பாருங்கள். அதே மாதிரி அந்த யோவான் வாசத்தில் இன்னொரு வாசகம் சொல்லப்படுது, கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடம் இருந்து
இங்கு வந்துள்ளேன். நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இப்போ நான் யோசிப்பேன் சில நேரத்துக்கு, இயேசு விருப்பப்பட்டு வரலையோ, கடவுள் தான் அனுப்புனாரா? அது இல்லை. அதில் அவர் சொல்ல வாரது, நான் எப்பயுமே எப்பயுமே உங்களோட இருக்கேன்னு தான். ஆண்டவோட அன்பு ரொம்ப பெரியது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவோட அன்பு ரொம்ப பெரியது. அது ருசிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ருசிக்கணுமோ ருசிங்க. சிலவங்களுக்கு இந்த சாக்லேட் பிடிச்சிருக்கும் தெரியுமா, சாப்பிடுவோம் நாங்கள். நான் ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு அந்த சின்ன வயசில் சாக்லேட்லாம் சாப்பிடக்குள்ள மெல்ல மெல்ல தான் சாப்பிடுவேன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும்னு ஒரு பயம், திருப்பி அது கிடைக்காதுன்னு ஒரு பயம். அந்த பயத்தை வச்சுக்கொள்ளுங்க. மெல்ல மெல்ல எவ்வளோத்துக்கு எவ்வளோ உன்னிப்பாக ருசிக்கலுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ருசிங்க. ஆண்டவரிடம் நீங்கள் போகும்போது, திருப்பலிக்கு போகும்போது நினைங்க, அதுதான் உங்களது கடைசி திருப்பலின்னு. ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? நான் அப்படி தான் செய்வேன். திருப்பலி போகும்போது, பாவ சங்கீதனம் போகும்போது, நன்மை பெறும்போது, ஏன் ஜெபத்துக்கு கூட போகும்போது, இதுதான் என் கடைசி ஜெபம், இதுதான் என் கடைசி திருப்பலி, இதுதான் நான் நன்மை எடுக்க போகிற கடைசி தருணம். ஏன்னா நாங்கள் அப்படி நினைக்கக்குள்ள அந்த பயணம், ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இடையிலான நாங்கள் போகிற பயணம் ரொம்ப சீரியஸாகவும் வரும். செய்யுங்க. உங்களோட ஒய்ஃபோட கதைக்கக்குள்ள, உங்களோட பிள்ளைகளோட இருக்கக்குள்ள, குடும்பத்தோட இருக்கக்குள்ள, நீங்கள் ஒர்க்குக்கு போகக்குள்ள, உங்களோட சுய தேவைகள் எல்லாம் செய்யக்குள்ள, எந்த நேரம் நினைங்க, இந்த நொடி ஸ்பெஷலான நொடி, இந்த டைம் ஸ்பெஷலான டைம். உங்கள்கிட்ட கோவமே இருந்தால் புளியை எடுத்து இங்கே வச்சுருங்க. ரீஃப்ரிஜரேட்டரில் போட்டு வைக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க, டஸ்ட்பினில் போட்டுருங்க. உங்களோட இதயம் எப்படி இருக்கோ அந்த இதயத்தை ஆண்டவரோட கனெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுங்க. ரொம்ப புதுசாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன ஒரு மெடிசின் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இது தான் எல்லாத்துக்கும் தெரியும் புனித அகுஸ்தினார். நான் நேற்று தான் அவர் இதை பற்றி சின்ன ஒரு விஷயம் படித்தேன். அவர் சொல்கிறாரு, கடவுளை அன்பு செய்வது உலகிலே மிகப்பெரிய காதல், அவரை தேடுவது மிகப்பெரிய சாகசம், அவரை கண்டுபிடிப்பது உலகிலே மிகப்பெரிய சாதனை. ரொம்ப சின்னதாக சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். கடவுளை அன்பு செய்கிறது சொல்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய காதல். கடவுளை தேடுறது தான் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய சாதனை. அதை தாண்டி ஒரு சாதனை இல்லை. நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் அச்சீவ்மெண்ட் இருக்கும். நம்ம இந்த மந்த்தில் இவ்வளோ டார்கெட் பண்ணணும், இந்த டைமில் நாங்கள் உழைக்கணும், இந்த டைமில் நாங்கள் செய்யணும். ஆனால் கடவுளை தேடுறது தான் மிகப்பெரிய சாகசம். ஆனால் அவரை கண்டுபிடிச்சிட்டேன்னா உலகத்திலே அதை விட பெரிய சாதனை எதுவுமே இல்லை. கின்னஸ் ரெக்கார்டுக்கு விடவே பெரிய சாதனை அதுதான். அதே மாதிரி நாங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு நிமிஷம் நாங்கள் கடவுளோட வார்த்தையில் நிலைச்சு நிற்கிறோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கடவுளோட வார்த்தையில் நாங்கள் நிலைச்சு நிற்கிறோமா? இல்லை நாங்கள் சோதனைகளை சந்திக்கிற நேரத்தில் நம்மட நம்பிக்கை மட்டும்தான் அதை வழி நடத்துதா? இல்லை இயேசுவில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற நாங்கள், அல்லது எங்களோட திறமை மூலம்தான் இதை நாங்கள் நம்புகிறோமா? யோசிச்சு பாருங்க. கடவுளோட வார்த்தையை நம்புகிறோமா? எங்களோட சோதனை நேரம் எங்களோட நம்பிக்கை தான் இதை வழி நடத்துதா? இல்லை இயேசுட நம்பிக்கை வச்சிருக்கனால எங்களோட திறன்களை கொண்டு இயேசுட நம்பிக்கையை தாண்டி போகிறோமா? லேசான விஷயம். இயேசுட வார்த்தையை எல்லாருக்குமே அறிவிங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க, உங்களுடைய சுற்றி இருக்கவங்க. ஏழுன்னா சின்ன சின்ன விஷயம், ஒரு செடியை பார்த்தா கூட ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டோட படைப்பு அது. ரோட்டில் போகிறீங்களா, ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு வார்த்தையை நீ கொண்டு போயிட்டு சொல்கிறது கஷ்டமாக இருந்தால் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உலகத்தில் சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் ஆமேன்னு சொல்லக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ
ஆண்டோட வார்த்தையில் நிலைச்சிருக்கீங்க. அந்த வார்த்தையில் நிலைச்சிருக்கக்குள்ள அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தரும். ஆண்டோட வார்த்தை மட்டும்தான் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு சுதந்திரத்தை தரும். ஒரு சின்ன ஈக்குவேஷன், இயேசுவின் வார்த்தை நம்பிக்கையில் நிலைச்சிருங்க ஈக்குவல் டு உண்மையான சுதந்திரம். சிம்பிள். இயேசுவோட வார்த்தையை பிடிச்சிக்கொள்ளுங்க, அந்த நம்பிக்கையில் இருங்க, அது உங்களுக்கு சுதந்திரத்தை தரும். ஆமாம், நாங்கள் இந்த நேரம் என் வைஃப் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. அந்த நம்பிக்கை, நான் இன்னொரு லெவலான நம்பிக்கைக்கு போகிறதுக்கு காரணம் என் வைஃப் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன வார்த்தை. என் வைஃப் கிட்ட கேட்டேன், அம்மா இயேசு வந்து உன் பக்கத்தில் நின்றா நீ என்ன செய்வ? என் வைஃப் சொன்னா, நான் போயிடுவேன் அப்படின்னு. சரி, எங்கே போகிற? இல்லை, நான் உங்களே விட்டு இயேசுவோட போயிடுவேன். நான் அந்த நேரம் வைஃபுக்கு அதை காட்டிக்கொள்ளலை. பட் நான் ஜெபத்தில் இருக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த விசுவாசம் ஒரு நேரம் என்னைய உருட்டிருச்சு. அந்த விசுவாசம் எனக்கு அது ஏழுமான யோசிச்சேன். ஆமாம், நம்ம எல்லாருக்குமே அந்த விசுவாசம் வேணும். இயேசு கூப்பிட்ட உடனே போயிடணும். இல்லை, இயேசு கூப்பிட்ட முதல்ல நீங்கள் இயேசுக்கிட்ட போயிடணும். சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன். இயேசுட வார்த்தையை பிடிச்சிக்கொள்ளுங்க, அந்த நம்பிக்கையில் நிலைச்சு நில்லுங்க, உண்மையான சுதந்திரம் உங்களே தேடி வரும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.